கப்பலாக வீடு வாங்குற பிளான் பண்ணுறாங்க அப்படி மொதல் வீடு வாங்க போகிறாங்க, அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி சார் பிளான் பண்ணணும் அவங்க 2 பேரும் சேர்ந்து? இப்போ 2 பேருக்குமே இன்கம் இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஓகே. ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா நிறைய பேருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா ஒருத்தரோட இன்கம்மை வந்து அப்படியே சேவ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயம் நாங்கள் பண்ணும்போது ஒருத்தரோட இன்வெஸ்டரோட இது பார்க்கும்போது வீடு வாங்கணும் அந்த கோல் இருக்குது இல்லையா, அதை வந்து 7-8 வருஷத்துலேயே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஒருத்தரோட இன்கம்மை மட்டும் செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே இன்னொருத்தரோட இன்கம்மை வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய அந்த காம்பவுண்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒரு 7-8 வருஷத்துலேயே வீடு வாங்கின ஹிஸ்ட்ரி இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பார்த்துக்கலாம். 2வது விஷயம், அவங்களுடைய அந்த ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும். அது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருவேளை சின்ன லோன் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அது உதவியாக இருக்கும்.